ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான சமையல் சேனலில் பாலாடையிலிருந்து நெய் நம்ம வீட்டிலையே எப்படி சுலபமாக எடுக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாலை நல்லா கெட்டியாக காய்ச்சி எடுத்துக்கோங்க. பாலை கெட்டியாக காய்ச்சி ஆற விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி காய்ச்சி ஆற விட்டுற பாலில் மேலே படிகிற பாலாடையை ஒரு ஸ்பூனால் எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து வச்சிடலாம். இந்த மாதிரி காய்ச்சி ஆற விட்ட பாலில் இருக்கிற பாலாடையை ஒரு 30 நாள் சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த பாத்திரத்தை நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணலாம். ஃப்ரீசர்லையே ஸ்டோர் பண்ணுங்கள், அப்போது தான் கெட்டு போகாது. பாருங்கள், இந்த 2 பாத்திரத்துலேயும் ஃபுல்லாக பாலாடையை நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இதை ஃப்ரீசரில் வச்சுருக்கிறதுனால இது நல்லா கெட்டியான பதத்தில் இருக்கும். அதனால் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து அதுக்கு மேலே இதை வச்சிடலாம். இந்த மாதிரி செய்யும்போது இந்த பாலாடை கெட்டியான பதத்துலேருந்து சீக்கிரமாகவே இலகி வரும். இதை ஒரு 4 மணி நேரம் அப்படியே விட்டுறலாம். இது நல்லாவே இலகி வரட்டும். இலகி வந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். பாருங்கள், பாலாடை நல்லாவே இலகி வந்தாச்சு. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. பாலாடையை மொத்தமாக சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக குளிர்ந்த தண்ணீர் சேர்த்துடலாம். இந்த மாதிரி குளிர்ந்த தண்ணீர் சேர்க்கறதுனால வெண்ணெய் சுலபமாகவே திரண்டு வரும். பாருங்கள், வெண்ணெய் நல்லாவே வந்திருக்கு. பாருங்கள், இப்போ இந்த வெண்ணெயை எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்து குளிர்ந்த தண்ணீர்லையே சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸி ஜாரை கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்து கழுவுனீங்க அப்படின்னா பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் சுலபமாகவே க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள், எல்லா பாலாடையுமே அடித்து எடுத்தாச்சு. பாருங்கள், வெண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுலேருந்து நெய் காய்ச்சி எடுத்துடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த வெண்ணெயை சேர்த்துடலாம். இந்த வெண்ணெயை மிதமான தீயில வச்சு நல்லா உருக விட்டுக்கோங்க. பாருங்கள், வெண்ணெய் நல்லாவே உருகி வந்தாச்சு. பாருங்கள், இது நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ இதை இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக கிளறி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. மிதமான தீயில வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், நெய் நல்லாவே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சாச்சு. இப்போ இதில் முருங்கை இலை சேர்த்துடலாம். ரொம்பவே வாசனையான
நெய் ரெடி ஆயிடுச்சு. இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதை ஒரு 8 மணி நேரம் அப்படியே விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சூப்பராக மணலாக நெய் கிடைக்கும். ரொம்பவே வாசனையான நெய் சுலபமாக நம்ம வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பரோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.